தேசிய மக்கள் சக்தியின் ஆலையடிவேம்பு பிரதேச ஒருங்கிணைப்பு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. பிரதேச இணைப்பாளர் ஆர் ரதீசன் தலைமையில் இடம்பெற்ற அலுவலக திறப்பு விழாவில் அம்பாறை மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள ரட்நாயக்க மற்றும் ஆதம்பாபா ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக கலந்து கொண்டனர். பொத்துவில் தொகுதி இணைப்பாளர் அண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிலோன் மீடியா புரத்தின் 5 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இலங்கை நிர்வாக சபை உயர் அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர் ஒன்று கூடலும் கௌரவிப்பும் நிந்தவூர் அட்டப்பள்ளம் தனியார் விடுதியில் இடம்பெற்றது. படுகொலை செய்யப்பட்ட இலங்கை நிர்வாக சபை அதிகாரி ALM ஃபலீல் நினைவாக மருகும் ஃபலீல் DS அரங்கில் நிகழ்வு இடம்பெற்றது. சிலோன் மீடியா புரத்தின் தலைவர் ரியாதி மஜீத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மேல் நீதிமன்ற நீதிபதி அல் ஹாஃபில் NM அப்துல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மருதமுனை ஊடகப் பேரவையின் ஏற்பாட்டில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் கலாபூசணம் PMMA காதரின் ஓராண்டு நினைவு நிகழ்வு மருதமுனை அல் மனார் மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. பேரவையின் தலைவர் MLM ஜமால்டின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் இலக்கிய விமர்சகர் ஜஸ்மி M மூசா கருப்பொருள் உரையினை நிகழ்த்தினார். விடிவெள்ளி பிரதம ஆசிரியர் MPM ஃபைரோஸ், தென்கிழக்கு பல்கலைக்கழக தமிழ்துறை விரிவுரையாளர் M அப்துல் ரசாக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜெயவடனகம தேசிய மக்கள் சக்தி பிராந்திய கிளை மற்றும் கிராம அபிவிருத்தி சங்கம் ஆகியன ஒன்றிணைந்து கடுவல நகர சபையின் ஒத்துழைப்புடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் அப்பகுதியில் உள்ள குப்பை கூலங்களை அகற்றுதல் மற்றும் உக்கா கழிவுகளை சேகரிக்கும் நிகழ்வொன்று இடம்பெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் ஜெயவடனகம கிளை உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் இணைந்திருந்தனர்.